Hi friends, it's your Aariwingsworld. First of all, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ ஈஸியாக ட்ரேசிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணுறதா வந்து சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த பார்டரை விட ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 inch கேப் விட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரேசிங் பண்ணிடுவாங்க, பட் வந்து நம்ம பார்டரே வந்து பண்ண முடியாது, பிகாஸ் வந்து இடிக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட் வந்து நீங்கள் சும்மா ரேண்டமாக, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்டர் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு 1/2 inch கேப்பில் வந்து நீங்கள் கோடு மட்டும் போட்டு வைங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அலைன்மெண்ட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நெக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணாவே போதும். இது வந்து அலைன்மெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அலைன்மெண்ட்டோட மார்க்கிங் மட்டும் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் வந்து பார்டர் ஒர்க் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதை பாருங்கள். இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு இது போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து 3 பகுதியாக வந்து நான் பிரிக்க போகிறேன். ஸோ 1 2 அதுக்கப்புறம் கீழே வந்து 3. ஸோ இதை வந்து 3 பகுதியாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஸோ எதுக்காகனா, இங்கே வந்து இங்கே ஒரு கொம்பு, இங்கே ஒரு கொம்பு, இங்கே ஒரு கொம்பு. ஸோ 1 2 3 கொம்பு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் இவ்வளோ கரெக்டாக இங்கே மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இத்தனை இன்ச்சுன்னு நான் சொல்லலாம், பட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அளவு வந்து 8 இருக்கும், ஒரு சில பேருக்கு 10 இருக்கும், ஒரு சில பேருக்கு 9 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட லென்த்து எவ்வளவோ அதில் பாதியாக ஒரு 3 புரிவை வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்போ இவ்வளோ இன்ச்சு தான் நான் சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து 10 இன்ச்சுக்குள்ள ப்ளவுஸுக்குமே வந்து அதே தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கழுத்து அளவு இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 9னா 3 6 9 அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஹைட் வந்து பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழேயும் வந்து இங்கே பாருங்கள், இதான் வந்து சென்டர் பாயிண்ட் எப்பயுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், இதான் வந்து சென்டர் பாயிண்ட், இதான் வந்து சென்டர் பாயிண்ட். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ இதுதான் வந்து 6ன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தோட சுற்றளவு வந்து 6னா அதில் வந்து பாதி வந்து 3. ஸோ 3ங்கிற இடத்துல வந்து நான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மேலே இருந்து இந்த இருக்கு இல்லையா, ஸோ மேலே இருந்து தான் இப்படி ஒரு கொம்பு மாதிரி போடுறேன். நல்லா பாருங்கள், மேலே இருந்து ஒரு கொம்பு, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து அதே மாதிரி லைட்டாக வளைச்சி விட்றேன். லைட்டாக நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்தாவே போதும், சூப்பராக வந்து டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நான் என்னங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இங்கேருந்து இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து ஒரு குட்டி கொம்பு மாதிரி, அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்குங்கிறனால, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து மேல் நோக்கி வந்து இன்னொரு கொம்பு வந்து போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொம்பு மாதிரி தான் போடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து டிசைனையே வந்து நான் மாற்றுவேன். ஸோ அதனால் கரெக்டாக வந்து கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதே இந்த கார்னர்கிட்ட வரப்போ என்ன செஞ்சுட்டேன்னா, ஒரு அழகாக இப்படி வந்து மடிச்சிட்டேன். அடுத்து வந்து மடிச்சிட்டோமா, ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து அடுத்து வந்து இந்த கோட்டுக்கு முன்னாடியே வளைச்சிடணும். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு கொம்பு, அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு கொம்பு மடிச்சிட்டேன். நான் அதே பாருங்கள், இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் இந்த பக்கமும் வந்து இதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்த மாதிரி வைக்க போகிறேன். ஓகேயா? ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்த மாதிரி நான் வச்சுட்டேன். அதாவது இப்போ நல்லா கவனிங்க, இதுவும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும், இதுவும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும், இதுவும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும், இதுவும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். இது மட்டும்தான் உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும், இந்த கொம்பு வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து போட போகிற கொம்பு வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? அடுத்து போட போகிற கொம்பு வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, போட்டேனா? ஓகே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து போட போகிறது வந்து வெளியே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ கீழே மட்டும் 2 வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா,
இப்போ இது வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது, இது வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்குது. இது ரெண்டும் மட்டும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொம்பு மாதிரி வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஒரு லீஃப் மாதிரி போட போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு பாருங்கள் 2 லீஃப் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி இங்கேருந்து சென்டரில் இருந்து வந்து இன்னொரு லீஃப் போட போகிறேன். போட்டேன்னா இப்போ பாருங்கள் இதே மாதிரி இங்கிட்டு ஒரு லீஃப், இங்கிட்டு ஒரு லீஃப் போட போகிறேன். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு லீஃப். சரியா? இப்போ பாருங்கள் இந்த பக்கம் உள் பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லீஃப், இந்த பக்கம் வந்து ஒரு லீஃப், அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு லீஃப். சரியா? இப்போ பாருங்கள் இந்த பக்கமே வந்து இங்கிட்டு ஒரு லீஃப், அப்புறம் வந்து இங்கிட்டு ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் வந்து சென்டரில் ஒரு லீஃபு. எப்படி போடுறேன்னு தெரியுதா? இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு லீஃபு, அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்த மாதிரி ஒரு லீஃபு, அடுத்து வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லீஃப். தென் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லீஃபு, இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லீஃப், தென் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லீஃப். இப்போ நான் வந்து எப்படி கரெக்டாக அலைன்மெண்ட் கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொம்பு வளைச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் 2 லீஃப் மட்டும் போடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த பக்கம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் போட போகிறீங்க. ஏன்னா இதுக்கு சைட்லேயும் வந்து லீஃப் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த கொம்பு இருக்குது இல்லையா, இந்த கொம்பு பக்கம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழகா இந்த பக்கம் ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இது மேல் நோக்கி ஒரு லீஃப். அவ்வளோதான். ஸோ இந்த கொம்பு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று, ஸோ சைடில் இருந்து ஒன்று வரணும். ஸோ இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று. இப்போ இந்த பக்கம் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம அழிச்சுக்குவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து கீழ் நோக்கி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் பார்த்த வந்து அடுத்து வந்து கீழே பார்த்த மாதிரி ஒன்று. பிகாஸ் நமக்கு இந்த இடம்லாம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அடுத்து வந்து கீழே ஒன்று. அவ்வளோதான். இப்போ அங்கிட்டு போட்டோமா, இப்போ மேல் நோக்கி வந்து போட போகிறேன். இங்கே பாருங்கள் மேல் நோக்கியுமே வந்துட்டு இங்கேருந்து இங்கேருந்து ஒன்று, அடுத்து இங்கேருந்து ஒரு இலை, அடுத்து இங்கேருந்து ஒரு இலை. ஓகேயா? இப்போ சைடில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இலை மட்டும் நான் போட போகிறேன். இதாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே மட்டும் ரேண்டமாக ஒரு இலை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதாவது அந்த கேப் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு இலை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நிறையா போடணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. நமக்கு இந்த அலைன்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ஒரு இலை போடணும். ஸோ இந்த இடத்துலையுமே சென்டரில் வந்து 2 வர மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இலை, ஸோ இங்கிட்ட ஒரு இலை, எல்லாம் கவனிங்க. இங்கே ஒரு இலை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இலை. ஸோ இந்த இடத்துலையுமே சென்ட்ரலில் வந்து ஒரு 2 இலை வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு இலை, சைடில் ஒரு இலை. இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். இதுக்காக ட்ரேசிங்லாம் தேவை கிடையாது. நம்ம ஈஸியாக இந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த பக்கத்து நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேனோ இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு பேக் நெக் ட்ரேசிங் சொல்லி கொடுக்கறனால வந்து ஓகே. ஸோ பேக் நெக் ட்ரேசிங் நம்மங்கிறதுனால நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம இங்கே ஸோ எல்லாமே ஒரே மாதிரி நம்ம வந்து ஈக்குவலாக வந்து போட்டுட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேசிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து மார்க்கிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒர்க் பண்ணும் போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம பார்டர் ஒர்க் ஆரம்பிப்போம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேசிங் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வந்து ட்ரேசிங் மெத்தட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ட்ரேஸ் பேப்பரை தூக்கி இதில் வச்சு வந்து வரைவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி வந்து வரைஞ்சிடலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான்.
ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக அளவு வச்சு நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக அழகாக வந்து வரைஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேசிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு பிகினர் லெவலாக இருந்தால் எப்படி வரையணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கூட தெரியாது, அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம்னு வந்து பார்க்க போகிறோம். ஹாவ் ஏ நைஸ் டே. பாய்.